வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் எபிசோடு 1118ல நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சீன் வந்துச்சுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈமு அக்கா இந்த எபிசோட்ல பேசியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே அதை மாங்கா ரீடர்ஸுக்கு எல்லாருக்குமே, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அனிமாச்சர்ஸ்க்குமே சில பேருக்கு இருந்திருக்கும். அவங்க பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்திருக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டுனே இருந்திருப்பீங்க, அவங்க பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறப்ப ஈமு அக்கான்னு தான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட்டே வந்திருக்கும். ஸோ நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற நாள் தான். அண்ட் அது பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அண்ட் அவங்களும் பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இருங்க அதுக்கான பதில் நான் இங்கே சொல்ல போகிறது கிடையாது. அதை நான் வீடியோவில் போய்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீமக்கா பேசிக்கிறாங்க. அதுதான் இந்த எபிசோடில் நடந்த ஒரு மெயினான விஷயம்னே சொல்லிட்டு சொல்லலாம். பட் அது இல்லாமலும் நம்ம கிங் கோப்ரா பார்த்தீங்கன்னா சில விஷயத்த சொல்லிக்கிறாரு. அது எல்லாமே முக்கியமான விஷயம். அண்ட் வெறும் இதுன்னு இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் நடந்தது இந்த எபிசோடில். அது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு புரியும். அண்ட் வேறு அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய எபிசோட ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எபிசோட் எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தலைவன் சாபோ கிட்டே ஸ்டார்ட் ஆகுது. போன எபிசோட்ல சாபோ சாவி தேடி ஓடணும் பார்த்தீங்களா? இப்போ அந்த சாவி யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை மாதிரி நடக்குது. சண்டையில் பார்த்தீங்கன்னா சாவி எடுத்துடுறான். இந்த சண்டை பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சுங்க. சாபோ அவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடுறது பார்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சண்டை போட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கதவு திறந்து வராங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாணி தான் வரா. வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஓடி போயிடுறாங்க. அப்போ குமாவை பற்றி பேசுகிறாங்க, அதுன்னு சொல்லிட்டு பேசினேங்கிறாங்க. அப்போ நம்ம சாபோ என்ன பண்ணுறோன்னா திடீர்னு கரசோட காக்கா பார்த்தீங்கன்னா அவன் கையிலேருந்து வருது. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லேவ்ஸோட சாவியை கொடுத்துறான், காலர் சாவியை கொடுத்துட்டு அவங்கள ஃப்ரீ பண்ணிவிடு. அதே மாதிரி நீங்கள் குமாசானை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். அப்போ நீ என்ன பண்ண போகிறன்ற மாதிரி கரசு கேட்குறான். நான் என்னோட மிஷன் முடிஞ்சோடனே நான் திரும்பி வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு சாபோ சொல்கிறான். இதுக்கடுத்து நம்ம சாபோவும் பாணியும் ஓடினேங்கிறாங்க. அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா துரத்தின்னு வந்துங்கிறாங்க. அப்போ சாபோ என்ன பண்ணுறான்னா பாணியை தூக்கின்னு அவன் ஓடுற பாதையிலே மேலே ஆர்ச்சி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுல, நிறைய ஆர்ச்சி இருக்குது. அதில் ஒரு ஆர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஏறி போய் உட்காந்துடுறான். ஸோ அந்த துரத்தின்னு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எங்கே போனாங்கன்ற மாதிரி பேசிட்டு அதுக்கடுத்து இந்த இடம் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கம்மியானே போகிறாங்கன்ற மாதிரி ஒருத்தவன் கேட்குறான். அதுக்கு இன்னொருத்தன் அதை பற்றி உனக்கு தெரியாதா, என்னடா இப்படி சொல்கிறேன்ற மாதிரி அவன் கேட்குறான். ஏன்டா என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்கறதுக்கு ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, இங்கே ஏன் ஆளுங்க கம்மியானே போகிறாங்கன்னா அவன் பார்த்துருக்குறானுங்க. எதை பார்த்தானுங்கன்னா இங்கே இருக்கிற லாஸ்ட் சேம்பர் பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். சாபோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டுனுக்கிறான். இதுக்கடுத்து சாபோவும் பாணியும் வெளியே போயிடுறாங்க, அந்த ஹாலை விட்டு இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க, ஓடி வந்துன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்பயே நம்ம சாபோ நீ எங்கே போக போகிற அடுத்துன்ற மாதிரி நம்ம பாணி கிட்ட கேட்குறான். பாணி நான் எக் எடுக்க போக போகிறேன், போயிட்டு வெகாப்பங்க பார்க்க போகிறேன். வெகாப்பங்க தான் எங்கள் அப்பா இந்த மாதிரி மாற்றினாரு. ஸோ அந்தாலும் நினச்சாதான் திருப்பி மாற்ற முடியும், அவனால் முடியல, அது பிரச்சனை கிடையாது, அவனை நான் பண்ண வைக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாணி சொல்கிறான். ஸோ இதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாணி ஒரு சைடு போகிற எக்கடை நோக்கி, நம்ம சாபோ பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் பேசியிருந்தாங்கல்ல லாஸ்ட் சேம்பரை பற்றி. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி வர்றான். ஸோ இதுக்கடுத்து ஒரு மாசான சீனுக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரா கிட்ட போகுது. கோப்ரா அந்த கதை உள்ள போறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சேர்ல பொறுமையாக போயினே இருக்கிறாரு. அந்த டைம்ல மியூசிக்கா இருக்கட்டும் இல்லை அந்த இடத்த சுற்றி காட்டினாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போயினே இருக்கிறப்ப அந்த பாதையில் ஒரு அரியாசனம் தெரியுது. எந்த அரியாசனம்னா கிங் ஆஃப் த வேர்ல்டு உட்கார அரியாசனம் பார்த்தீங்கன்னா தெரியுது. அவருடைய வியப்பா பார்க்குறாரு. அந்த இடமே பார்த்தீங்கன்னா பார்த்து சீனாக இருந்துச்சுங்க. நான் அந்த இடம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனால் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அது சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கடுத்து அவர் போன உடனே அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 elders வராங்க. வந்துட்டு எதுக்காக எங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ கிங் கோப்ரா என்ன சொல்றாருன்னா, வேர்ல்ட் கவர்மெண்ட்டை 20 ஃபேமிலிஸ் 800 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மேரேஜ் வயசுக்கு அவங்களோட ஃபேமிலிஸ் ரீலோகேட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து 800 வருஷமா அவங்க தான் இந்த உலகத்தை ஆண்டுன்னு வராங்க. அந்த 20 ஃபேமிலிக்குள்ளேயே எல்லாம் ஒருத்தர் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. யாரும் டிக்டேட்டர் ஆயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்க ஒரு எம்டி த்ரோனை இன்ஸ்டால் பண்ணாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறமா அந்த த்ரோனை சுற்றி கத்தி இருக்கும் பார்த்தீங்களா, வெப்பன்ஸ் இருக்கும்ல, அதை எதுக்கு அவங்க இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா ஒரு ஓத்து மாதிரி, யாரும் இந்த இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது இல்லை எல்லாம் சமோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓத்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் எந்தெந்த 20 கண்ட்ரீஸ்ல அவங்களோட ராயல் ஃபேமிலி இழந்தாங்களோ அங்கே புது அரசர்கள் உருவானாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த கண்ட்ரி ஆட்சி பண்ணினுக்கிறாங்க. ஆனால் இந்த 20 ராயல் ஃபேமிலிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆண்டவங்க, அவங்களோட சொந்த நாட்டிலேருந்து அவங்களோட பேரை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நெஃபல்டாரி ஃபேமிலியை சேர்ந்த குயின் லில்லி அவங்களோட பேரை எடுக்கலை. அவங்க அதே மாதிரி செலஸ்டியல் டிராகனாக ஆகாமல்
திரும்பி அலபாஸ்டாக வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நெஃபர்டரி ஃபேமிலி வந்து இன்னும் எக்ஸிஸ்ட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம கோப்ரா சொல்றாரு. அது ஃபைல்டர்ஸ் வந்து ஆமா கரெக்ட் தான், இப்போ என்ன அதுக்குன்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நம்ம கோப்ரா வந்து என்ன சொல்றேன்னா, என்னோட நாட்டில் இருக்கிற சில புக்கெல்லாம் வந்து நான் படிச்சு பார்த்தேன், அதாவது எல்லா புக்கையும் நான் படிச்சு பார்த்தேன். அதுல இருக்கிற ஹிஸ்டரி எல்லாமே வாய்ட் செஞ்சுரிக்கு அப்புறம் நடந்தது தான் இருக்குது. அதுல குயின் லில்லியோட பேரே இல்ல. அப்படின்னா அவர் திரும்பி அலபாஸ்டாக வரவே இல்லை. வராத காரணத்தினால அவரோட தம்பி தான் அதுக்கப்புறமா நாட்டை வந்து ஆள ஆரம்பிச்சாரு. ஸோ குயின் லில்லிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்ற மாதிரி நம்ம கிங் கோபரை கேட்கறாரு. அப்ப ஃபைல்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா எங்களுக்கு தெரியலையே, அவன் வந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு தான் நாங்க நினைச்சோம். இப்போ வரலன்னா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, ஏன்னா இது நடந்து 800 வருஷம் ஆயிடுச்சுல, ஸோ எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. கோபரா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறாரு. அதுக்கடுத்து அவர் கேட்கற கேள்வி என்னன்னா, அப்படின்னா டீனா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் கேட்கறாரு. எதுக்கு அதை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அப்ப இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களோட அலபாஸ்டா ராயல் ஃபேமிலியில ஒரு லெட்டர், அது லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா குயின் லில்லி எழுதிக்கிறாங்க 800 வருஷத்துக்கு முன்னாடி. அது 800 வருஷமா ராயல் ஃபேமிலிக்குள்ளேயே பாஸ் ஆகி வந்துருக்குதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நடுவில் நம்ம ஈமோகா காட்டினாங்க, இவங்க பேசத்தை வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி வழியாக அவங்க கேட்டுக்கிறாங்க. பட் ஒன்ஸ் நம்ம கிங் கோப்ரா வந்து லில்லின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, லெட்டரை பத்தி சொன்னோன்னே, நம்ம ஈமோகா வந்து அந்த கார்டன்ல நின்று தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்து திருப்பி காட்டுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க இல்ல. அதோட வந்து பாத்தீங்கன்னா சீன் இங்கே கட் ஆயிடுது. கட் ஆயிட்டு எங்க போகுதுன்னா நம்ம ஷிராஷி கிட்ட வந்து போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நம்ம எல்லாரும் வெறுக்கிற ஒரு செலஸ்டியல் டிராகன் புறம்போக்கு இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், குமாவை கூட்டின்னு போயிட்டு ஷிராஷியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ஆகிறதுக்கு முயற்சி பண்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலாம் போட்டு ஷிராஷியை கட்டினுக்கிறான். அப்ப ஷிராஷி வந்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிறவன்லாம் கேட்கறா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஷிராஷியோட அண்ணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரானுங்க. வந்துட்டு ஷிராஷியை காப்பாற்ற முயற்சி பண்றப்ப குமா வந்து பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்றான். அதுக்கடுத்து அவன் திருப்பி போறப்ப மியூஸ் கார்டு இருக்கிறார் பார்த்தீங்களா, ஒரு நல்ல செலஸ்டியல் டிராகன், அவர் வந்துட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அப்ப அவங்க வந்து ஏன் எங்களை தடுக்கிறீங்க, எங்க தங்கச்சியை வந்து அந்த மாதிரி பண்ணினுக்கிறாங்க, நாங்க விடமாட்டோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்ப மியூஸ் கார்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க போய் கை வச்சீங்கன்னா அவங்க நாட்டை அழிச்சிருவாங்க, ஆனா அவங்க போய் கை வச்சாங்கன்னா ஒரு செலஸ்டியல் டிராகன் மேல அவங்கள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க பைரட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஸோ யாரை வந்து சொல்றாருன்னா, நம்ம சாயோ லியோ தான் அவர் சொல்றாரு. ஸோ இவர் இந்த மாதிரி பேசினுக்கிறப்ப நம்ம சாயோ லியோவும் அந்த செலஸ்டியல் டிராகன் போர்முகம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தினே வராங்க. சுத்தினு வந்துட்டு அது சிம்பிளா சொல்லணும்னா அந்த செவுத்துல ஆணி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த செலஸ்டியல் டிராகன் மண்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சானுங்க. அவன் வந்து தரையில சொருவினானே சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான சீனுங்க, பார்க்கறதே சூப்பரா இருந்துச்சு. இதுக்கடுத்து குமா வந்து அவங்களை அட்டாக் பண்ண போறப்ப நம்ம மோர்லே வந்து பார்த்தீங்கன்னா வரான். வந்துட்டு குமா வந்து தூக்கின்னு அவன் மறுபடியும் தரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஸோ இதுக்கு அடுத்து சீன் இங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரா கிட்ட தான் போகுது. இந்த சீன் தாங்க தரமான சீனு, புல்ல அரிச்ச சீனு. ஸோ நம்ம கோப்ரா வந்து இந்த மாதிரி கேட்டாரா, அப்போ இந்த ஃபைலர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிளம்பி போ, இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கிளம்பி போயிருந்தா எனக்கு தப்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்லை தப்பிச்சிருக்க மாட்டாரு, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. ஆனால் அந்த டைம்ல ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி போறாங்க. அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கேட்குது. இவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஈமு அக்கா வந்து படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போயிட்டே இருக்கிறா. அப்போ இந்த ஃபைல்டர்ஸ் வந்து ஈமு சாமா என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. ஈமுன்ற பேரை கேட்டவொடனே நம்ம கோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஈமுவான்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ நம்ம ஈமுக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் ஷாக்கில் வந்து பார்த்துனுக்குறாங்க. கோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகுறாரு. ஸோ ஈமுக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு திரும்பி பார்க்கறா. பார்த்ததுக்கு அப்புறமா லில்லின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்றா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈமோட குரல். இதுதான் வந்து நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக காத்து வந்தானே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பேசிட்டாங்கன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ கேள்வி என்னதுன்னா, அது பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம குரல் வச்சு தான் முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தோம். நானும் வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எங்கேயோ ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா, சரி கரெக்டாக அவனுக்கு சொல்ல மாட்டானுங்க, பையன் மாதிரியும் இருக்காது பொண்ணு மாதிரியும் இருக்காது, ஒரு டிஸ்டார்டட் வாய்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அப்புறமா இல்லை அது மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்க, நார்மலான ஒரு குரலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எதை யோசிச்சோனோ அதே தான் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ குரல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பையனோட குரலும் இல்லை, கரெக்டாக பொண்ணோட குரலும் இல்லை. நீங்கள் பையனோட குரல்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு பார்க்குறப்ப பையனோட குரல் மாதிரி இருக்குது, ஆனால் பொண்ணோட சாயல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரலில் வருது. பொண்ணோட குரலாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு பார்க்குறப்ப அது பொண்ணு குரல் மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஈமு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசிக்கிறான். அதாவது இது வரைக்கும் வந்த ஒட்டுமொத்த எபிசோட்லயுமே எபிசோடு 1118 வரைக்கும் வந்துக்குதா, இது எல்லாத்துலயுமே வந்து ஒரே வார்த்தை மட்டும் தான் பேசிக்கிறா, அது லில்லின்றது தான். ஸோ இதை வச்சு நம்மளால எதையும் கரெக்டாக சொல்ல முடியல. இந்த குரலை வச்சு கேட்கறப்ப, அவங்க பேசின வாய்ஸ் வச்சு கேட்கறப்ப இது ஒரு குழப்பமான இது தாங்க சொல்லணும். ஏன்னா எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியல நம்மளால. அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரியும் தான் இருக்குது. என்னடா நீயே இப்படி சொல்றியா, அப்படின்னா தான்டா பையனா போனான்னு சொல்றாங்க, எப்போ முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்து பையனா போனான்னு சொல்லிட்டு முடிவு பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்னு என்னதுன்னா,
அது ஷார்ட்டான வழின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அடுத்த எபிசோட் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஈமோ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ மேபி அடுத்த எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய வார்த்தைகள் வரும்ல, அப்போ மேபி நம்ம பையனா போனான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வாய்ஸ் வச்சு கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம மேபி அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அப்படியே வந்து தெரியலன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வெயிட் வந்து ரொம்ப லாங் வெயிட்னே சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா நம்ம ஈமோ அக்காவோட இல்லை அண்ணனோட ஃபேஸை வந்து எப்போ காட்டுறாங்களோ அப்பதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு என்னால் இப்படி தான் சொல்ல முடியும். அதனால இது வரைக்கும் நான் வந்து எப்படி ஈமோக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம், இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈமோக்கானே சொல்லி கண்டினியூ பண்ணிக்கிறேன். எப்போ வரைக்கும்னா நான் முன்னாடி சொன்ன அந்த 2 ஆப்ஷன் வரைக்கும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அது பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு தெரியுதான்னு. அப்படி அதில் வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நம்ம ஈமோக்கானே கண்டினியூ பண்ணிப்போம். அப்படி பையன் சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா நம்ம அண்ணன் சொல்லிட்டு மாற்றிப்போம். அப்படி அதில் தெரியலன்னா அதுக்கடுத்து நம்ம எப்போ ஓட வந்து அவனோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறாரோ அது வரையும் நம்ம ஈமோக்கானே சொல்லிட்டு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ நம்ம ஈமோக்கா லிலின்னு சொல்லிட்டு அந்த த்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காடுறாங்க. அதாவது அரியாசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காடுறாங்க. நம்ம கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கில் அப்படியே பார்க்குறாரு. அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் தான் நடந்தது. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயமும் நடந்துருக்குதுங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஈமோக்கா பேசினாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்ததுக்கு அப்புறமா இல்லை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பையனா இல்லை பொண்ணா? அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் எதுக்காக வந்து அப்படி சொல்றீங்கன்ற அந்த காரணத்தையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் எப்படி போறேன் இதே மாதிரிலாம் மற்ற வீடியோஸ் நான் போடுவோம். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸை போய் செக் பண்ணி பார்த்துருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்து வர மணி வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஈமோ வந்து ஒரு பையனா போனாடான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.